நேத்துக்கு எல்லா வீட்லயும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லயும் சூப்பரா சாமி கும்பிட்டோம். அம்மா வீட்ல, நம்ம வீட்ல எல்லா வீட்லயுமே இந்த மாரி விரதம் ஃபுல்லா இருந்து தழுக போட்டு சாமி கும்பிடுவாங்க. அது வந்து புரட்டாசி மாசம் ஸ்டார்ட்டிங்லயே வந்து நாமம் போட்டு அந்த விரதத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த புரட்டாசி மாசம் முடியும்போது அது வந்து 5வது வாரமா இருந்தா 5வது வாரம் கும்பிடுவாங்க. இந்த வாட்டி புரட்டாசி வந்து 4வது வாரத்தோட முடியுது. அதனால 3வது வாரமே சாமி கும்பிட்டாச்சு நம்ம வீட்லலாம். எல்லா வீட்லயுமே மோஸ்ட்லி அப்படிதான் கும்பிடுவாங்க. இந்த விரத விடுறதுக்கு முக்கியமா வச்சு கும்பிடுறதே மாவிளக்கு தான். மாவிளக்கு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் பொங்கல் பொங்கி ஒரு இலையில வந்து பால் பழையம் ரெடி பண்ணிருவாங்க. பொங்கல் வச்சுட்டு அதுல வந்து பாலு, நெய், அப்புறம் வாழைப்பழம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, சர்க்கரைலாம் போட்டு, பால் பழையம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வடை பாயாசம் ஒரு 5 தொட்டுக்கையோட நமக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ செஞ்சுக்கலாம். ஆனா முக்கியமானது வந்து முருங்கீரை பண்ணுவாங்க. அந்த பொரியலுமே பண்ணி வச்சு, பழம்லாம் வச்சு, தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டோம். எல்லாருமே மாத்தி மாத்தி ராமம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். வீடே சாம்பிராணி போட்டு அன்னைக்கு சூப்பராவே சாமி கும்பிட்டோம். காலையில ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சு சாமி கும்பிடுறதுக்கு. ஃபுல் டே விரதம் இருந்து ரொம்ப பரபரப்பா செஞ்சுட்டு இருந்தோம் எல்லாமே. காலையிலேருந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டு முடிக்கும்போது ஒரு திருப்தி வருது பாருங்க. அது எதுலயுமே கிடைக்காது. சின்ன வயசுலலாம் நம்மள்ட்ட ஒரு சொம்ப குடுத்து எல்லா வீட்லயும் போயிட்டு வெங்கட்ராமா கோவிந்தான்னு சொல்லி அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் இன்னமும் எல்லா வீட்லயும் இருக்குமான்னு தெரியல. ஆனா தஞ்சாவூர் பக்கம் நெறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்ல சொல்லிட்டு இருந்தோம் காலைல. ஆனா எந்த குழந்தைங்களுமே அனுப்பி விடவே இல்ல. ஆனா அந்த மாரி பக்கத்துல இருக்க ஒரு 2, 3 வீட்ல போய் பச்சரிசி வாங்கிட்டு வந்து அதுல பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நீங்க போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நாங்க புரட்டாசி மாசம் விரதத்த சூப்பரா முடிச்சாச்சு.